வால்நட்டில் வந்து ஒமேகா 3 ஒமேகா 6 அதிகமாக இருக்குது. ஜிங்க்கும் இதில் அதிகமாக இருக்குது. இது சாப்பிட்றதுனால நம்ம மெமரி பவர் ரொம்ப நல்லாயிருக்கும். மாதுளம்பழம் ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா இதில் இரும்பு சத்து அதிகமாக இருக்குது. விட்டமின் சி, விட்டமின் கே இதெல்லாம் ரொம்ப அதிகமாக இருக்குது. நாட் ஓன்லி தட், அது வந்து ஹைப்பர் பிக்மெண்டேஷனை குறைக்கும். ஸோ ஒரு 40+ இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் எலாஸ்டிசிட்டி லூஸ் ஆகிட்டே வரும். அவங்க கண்டிப்பாக இதை வந்து சாப்பிட ஆரம்பித்தாங்கன்னா ஸ்கின் வந்து லூஸ் ஆகாமல், ஸ்கின்னுக்கு உள்ளே இருக்கிற மசில் லூஸ் ஆகாமல் நல்லாயிருக்கும். டார்க் சாக்லேட்டில் வந்து அதுலேயும் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது. கொக்கோ ரொம்ப நல்லது நம்மளுடைய ஸ்கின்னுக்கு. லெஜண்ட் சரவணன் நடிக்கும் லீடர் வெற்றி நடை போடுகிறது உலகமெங்கும். குமுதம் ஸ்நேகிதி நேயர்களுக்கு வணக்கம். நான் பியூட்டி தெரபிஸ்ட் வசுந்தரா. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஸ்கின் க்ளோக்கான என்ன ஃபுட்டு நம்ம சாப்பிடலாம் அப்படின்றது தான். நிறைய ஃபுட் இருக்குது ஸ்கின் க்ளோ ஆகிறதுக்கு. பட் இப்போ நம்ம பார்க்க போகிறது ஒரு 10 டிஃப்ரெண்ட் டைப்ஸ். ஈஸியாக நம்ம வீட்டில் இருக்கக்கூடியது தான், நம்ம டெய்லி வாங்கக்கூடியது தான். பட் கான்சன்ட்ரேட் பண்ணி இதை நம்ம சாப்பிடணும் அப்படின்னு சாப்பிட்டா கண்டிப்பாக நம்ம ஸ்கின் ஹேர்லாம் நல்லாயிருக்கும், ஹெல்த்துக்கே ரொம்ப நல்லது. ஸோ அதில் முதல் படியாக நம்ம பார்க்குறது என்னென்னா வால்நட்டில் வந்து ஒமேகா 3 ஒமேகா 6 அதிகமாக இருக்குது. ஜிங்க்கும் இதில் அதிகமாக இருக்குது. இது சாப்பிட்றதுனால நம்ம மெமரி பவர் ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா இதை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், பிரெயின் மாதிரியே இருக்கும். ஸோ அந்த மாதிரி விதத்தில் பார்க்கும்பொழுது நம்ம ஸ்கின்னுக்கு ஒரு நல்ல ஸ்மூத்னஸும் ஷைனும் கொடுக்கறது வால்நட். ஸோ டெய்லி வந்து 2 வால்நட் கூட நீங்கள் சாப்பிட்லாம். இதெல்லாம் நிறைய சாப்பிட்ணுன்னு அவசியம் இல்லை, கொஞ்சம் கொஞ்சம் மருந்து மாதிரி சாப்பிட்லாம். ஸோ ஃபஸ்ட்டு சொல்லக்கூடியது வால்நட்ஸ். இதை நீங்கள் வேறு ஏதாவது ஃபுட்டில் ஆட் பண்ணி சாப்பிட்லாம், இல்லை தனியாகவே கூட சாப்பிட்லாம். காலையில் சாப்பிட்றது ரொம்ப நல்லது. கார்ன்ஃப்ளேக்ஸ் சாப்பிடும்பொழுது, ஓட்ஸ் சாப்பிடும்பொழுதெல்லாம் இதை ஆட் பண்ணிக்கலாம். செகண்ட் ஒன் என்னென்னா, ஒரு ஆன்டி ஆக்சிடெண்ட் மாதுளம்பழம் ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா இதில் இரும்பு சத்து அதிகமாக இருக்குது. விட்டமின் சி, விட்டமின் கே இதெல்லாம் ரொம்ப அதிகமாக இருக்குது. நாட் ஓன்லி தட், அது வந்து ஹைப்பர் பிக்மெண்டேஷனை குறைக்கும். ஸோ சில பேருக்கு ரொம்ப அதிகமாக ஃபேஸில் கருமை வந்திருக்கும், வெயிலில் போனதுனாலையோ இல்லைன்னா ஹெரிடிட்ரி இல்லை மருந்துகள் சாப்பிட்றதுனால. அவங்களுக்கு வந்து இந்த பொமக்ரானட் ஜூஸை சாப்பிட்லாம், இல்லை அப்படியே பொமக்ரானட்டை ஒரு அளவுக்கு நம்ம கைப்பிடி அளவு எடுத்து சாப்பிட்லாம். நிறைய சாப்பிட்ணுன்னு அவசியம் இல்லை. சில பேர் இது போர் அடிக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. போருக்குன்னு பார்க்கக்கூடாது. கண்டிப்பாக நம்ம வந்து நல்லது அப்படின்னு நினச்சி கண்டிப்பாக நம்ம இதையும் சேர்த்துக்கலாம். அடுத்தது வந்து மஸ்க் மெலன். இதோடைய வாசனை ரொம்ப அப்படியே இழுக்கிற மாதிரி இருக்கும், சாப்பிடணும் போல் இருக்கும். ஆனால் சாப்பிடும்போது சப்புன்னு இருக்கும். ஏன்னா அதில் வந்து அவ்வளோவா ஸ்வீட்டு கிடையாது. ஸோ ஈவன் டயபெட்டிக்ஸ் கூட இதை சாப்பிடலாம். இதில் விட்டமின் ஏ, விட்டமின் சி, விட்டமின் கே, ஃபாலேட் இதெல்லாம் இருக்குது. ஸோ அதனால் இதை ரொம்ப லைட்டாக நினைக்க வேண்டாம். நம்ம டேஸ்ட் நல்லா இல்லைன்றதுக்காக சில பேர் இதை சாப்பிடவே மாட்டாங்க. ஆனால் ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லது. அதனால் கண்டிப்பாக இதை வந்து நீங்கள் கட் பண்ணி கூட கொஞ்சம் பனானா ஏதாவது ஆட் பண்ணி சாப்பிடும்போது இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ மஸ்க் மெலன் ரொம்ப நல்ல வாசனை, மிஸ் பண்ணிடாதீங்க இந்த மஸ்க் மெலன். அடுத்ததாக பார்க்குறது என்னென்னா, ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஒன்று பீட்ரூட்டில் இல்லாத விட்டமின் மினரலே இல்லைன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு எல்லாமே இருக்குது. இதில் மெயினாக அயர்ன் நிறையா இருக்குது. நமக்கே தெரியும், அதோடைய கலர் பார்க்கும்போது எவ்வளோ நல்லா இருக்குது, ரிச்சாக இருக்குது. ஸோ பிளட்டுக்கு ரொம்ப நல்லது. நம்ம பிளட்டை வந்து நல்லா எனர்ஜைஸ் பண்ணுறதுக்காக இதை நம்ம கண்டிப்பாக எடுத்துக்கலாம். இரும்பு சத்து, அதே மாதிரி விட்டமின் சி, விட்டமின் இ இதெல்லாமே நிறையா இருக்குது. ஸோ இந்த பீட்ரூட்டை நீங்கள் வந்து அதுவும் அதை குக் பண்ணாமல் ராவாக சாப்பிடும்போது பாடியில் இருக்கிற வேண்டாத டாக்ஸின்ஸை வெளியேற்றுறதுக்கு இது ரொம்ப உதவியாக இருக்குது. அதனால் ரா பீட்ரூட்டை துருவிட்டு அதில் கொஞ்சம் லைம் அண்ட் லிட்டில் சால்ட் ஆட் பண்ணி அது ஒரு சாலடாக சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணுங்கள். அடுத்ததாக பார்க்குறது சோயா அவ்வளோ நல்லது. ஹை ப்ரோட்டீன். நம்ம ஸ்கின்னும் ஹேரும் ப்ரோட்டீனால் ஆனது தான். அதனால் நமக்கு வந்து ப்ரோட்டீன் ஆட் பண்ணி நம்ம பாடிக்கு கொடுக்கும்பொழுது அது இன்னும் நல்லா ஒர்க் பண்ணும். நம்மளுடைய ஸ்கின்னும் இன்னும் நல்லா ஷைனிங்காக இருக்கும். இதில் ஐசோஃப்ளவான்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. அது இருக்கிறதுனால நம்மளுடைய ஸ்கின்னோடைய கொலாஜன் அண்ட் எலாஸ்டின் நல்லா டைட்டாக இருக்கும். அதனால் இதை சாப்பிட்ணும் அப்படின்னு இதை ஊற வச்சுட்டு ஒரு நாள் முன்னாடியே நீங்கள் ஊற வச்சு அடுத்த நாள் இதை சுண்டல் பண்ணி சாப்பிடலாம். மற்றபடி நீங்கள் சோயா சங்க்ஸை கூட யூஸ் பண்ணலாம். ஓகே. ஸோ இந்த சோயா வந்து ஸ்கின்னோடைய எலாஸ்டிசிட்டிக்கு ரொம்ப நல்லது. ஸோ ஒரு 40+ இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் எலாஸ்டிசிட்டி லூஸ் ஆகிட்டே வரும்.
அவங்க கண்டிப்பாக இதை வந்து சாப்பிட ஆரம்பித்தாங்கன்னா ஸ்கின் வந்து லூஸ் ஆகாமல், ஸ்கின்னுக்கு உள்ளே இருக்கிற மசில் லூஸ் ஆகாமல் நல்லாயிருக்கும். ஸோ வந்து சோயா மறக்காமல் சாப்பிட்லாம். அடுத்தது வாட்டர்மெலன். வாட்டர்மெலன் இதில் வந்து நிறைய தண்ணி தான், மோர் தென் 92% வாட்டர், பட் லிட்டில் பிட் ஃபைபர். மற்றதெல்லாம் ஃபைபர் அதில் இருக்கிறது. ஸோ இது ஜூஸாக சாப்பிட்றத விட இது ஃப்ரூட்டாக சாப்பிட்றது ரொம்ப நல்லது. ஆனால் நிறைய பேர் சோம்பேறித்தனம் பட்டுட்டு சீடெல்லாம் எடுக்கணுமே அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் அப்படியே வெறும் ஜூஸாகவே குடிக்கிறது அவங்களுக்கு பிடிச்சிருக்கலாம். ஜூஸாகவும் குடிக்கலாம், ஆனால் முடிஞ்ச அளவு இதை ஃப்ரூட்டாக சாப்பிட்டா ரொம்ப நல்லது. ஏன்னா ஹை ஃபைபர் இருக்கிறதுனால. இதுலேயும் இரும்பு சத்தம், விட்டமின் சி சத்தம், ஏ, இ, கே எல்லாமே இருக்குது. அதனால் வாட்டர்மெலனை மிஸ் பண்ணிட வேண்டாம். இந்த சீசன் வரும்போது, அந்தந்த ஃப்ரூட்டோடைய சீசன் வரும்போது அதை மிஸ் பண்ணாமல் சாப்பிடுங்க. ஸ்கின்னுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அடுத்ததாக நம்ம பார்க்குறது என்னென்னா க்ரீன் டீ. ஸோ க்ரீன் டீ வந்து ஒரு ஆன்டி ஆக்சிடெண்ட். ஆன்டி ஆக்சிடெண்ட்னால் நம்ம பாடியில் இருக்கிற நச்சு பொருள்களை வெளியே எடுக்கிறதுக்கான ஒரு பர்டிகுலர் ஒரு இன்க்ரீடியண்ட்டுன்னு சொல்லலாம். ஸோ இதில் இருக்கக்கூடிய இந்த ஆன்டி ஆக்சிடெண்ட்ஸ் எல்லாம் நம்ம பாடிக்கு ரொம்ப நல்லது. இதை மில்கோட மிக்ஸ் பண்ணாமல் ஜஸ்ட் வெறும் தண்ணியோட, ஹாட் வாட்டரோட இதை மிக்ஸ் பண்ணி இதை நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு 1 கப்போ இல்லை ஒரு 2 கப்ஸோ நீங்கள் எடுத்துக்கலாம். ரொம்ப ஓவராகவும் சாப்பிட வேண்டாம். ஸோ க்ரீன் டீ வந்து ரொம்ப நல்லது. இட்ஸ் அ வெரி குட் ஆன்டி ஆக்சிடெண்ட். இதையும் ட்ரை பண்ணுங்கள். ஸ்கின்னுக்கு பாடியில் இருக்கிற நச்சு பொருள்கள் போனால் ஆட்டோமேட்டிக்காக ஸ்கின் வந்து ரொம்ப ஷைனிங்காக இருக்கும். ஸோ அதனால் க்ரீன் டீயை மறக்காமல் இதை எடுத்துக்கலாம். இப்போல்லாம் க்ரீன் டீ நிறைய ஒரு அடிக்டிவ்ஸோடு வந்துருக்கு. துளசி க்ரீன் டீ வந்துருக்கு, புதினா க்ரீன் டீ இருக்குது. ஸோ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எதுவோ அதை வாங்கி நீங்கள் சாப்பிடுங்க. அடுத்தது வந்து ப்ராக்கோலி. ப்ராக்கோலி முன்னெல்லாம் யாருமே சாப்பிட மாட்டாங்க, ஆனால் இப்போ ரொம்ப ஃபேமஸாக இருக்குது. ஏன்னா இட்டாலியன் ஃபுட்டெல்லாம் எல்லோரும் சாப்பிட ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இதை வெறும் ஸ்டீம் பண்ணி அதில் லைட்டாக பெப்பரும் கொஞ்சம் சால்ட்டும் போட்டு சாப்பிட்டாலே அவ்வளோ நல்லாயிருக்கும். அதே மாதிரி சூப் பண்ணலாம். இதை நல்லா குக்கரில் வச்சு நல்லா கொஞ்சம் பாயில் பண்ணிவிட்டு கூடவே கொஞ்சம் கார்லிக், கொஞ்சம் பாதாம் எல்லாம் போட்டு அரைச்சிட்டிங்கன்னா எக்ஸலண்ட்டான சூப் ரெடி ஆகிடும். இதில் இருக்கிற விட்டமின் ஏ அண்ட் விட்டமின் சி இதெல்லாம் வந்து ரொம்ப நல்லது. ஜிங்க்கு கூட இதில் இருக்குது. இதெல்லாமே ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லது. இதுவும் ஒரு ஆன்டி ஆக்சிடெண்ட்டில் ஒன்றா இருக்குது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து ப்ராக்கோலியை மிஸ் பண்ணாமல் அதை எய்தர் ஒரு சாலடாக சாப்பிடுங்க, இல்லை சூப்பாக சாப்பிடுங்க, ஆர் ஒரு சாண்ட்விச்குள்ளே வச்சு கூட நீங்கள் சாப்பிடலாம். குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம். குக்கும்பர் இதுதான் நம்ம நிறைய யூஸ் பண்ணியிருக்கோம். நம்ம ப்ரோக்ராம்ஸ்லேயே நிறைய யூஸ் பண்ணியிருக்கோம். கண்ணுக்கு, கண் அடியில், ஃபுல் ஃபேஸ்க்கு எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லது. சிலிக்கான் சத்து இதில் அதிகமாக இருக்கிறதுனால இது ஸ்மூத்தாக்கிடும், கண் கருவளையத்தை குறைக்கும். கண்ணுக்கு, ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லது இந்த வெள்ளரிக்காய். இது உள்ளே சாப்பிட்றதுக்கும் சரி, வெளியில் போடுறதுக்கும் சரி ரொம்ப யூஸ்ஃபுல். அதனால் நீங்கள் வந்து தினமுமே இதை வாங்கி உங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு எப்படி வேணுமோ அதை யூஸ் பண்ணுங்கள். லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட் என்னென்னா டார்க் சாக்லேட். டார்க் சாக்லேட்டில் வந்து அதுலேயும் ஆன்டி ஆக்சிடெண்ட்ஸ் இருக்குது. கொக்கோ ரொம்ப நல்லது நம்மளுடைய ஸ்கின்னுக்கு. இதில் வந்து சுகர் அவ்வளோவா ஆட் பண்ணாததுனால, சுகரே ஆட் பண்ணல, அதனால இது ரொம்ப நல்லது. நார்மல் சாக்லேட் வேண்டாம், பட் டார்க் சாக்லேட் யூஸ் பண்ணிங்கன்னா நம்ம ஸ்கின்னுக்கு அது ரொம்ப நல்லது. நல்ல ஒரு ஹெல்த்தி க்ளோ கொடுக்கும் ஸ்கின்னுக்கு. இதுவும் நீங்கள் சாப்பிட்லாம், பட் கொஞ்சம் கொஞ்சமாக, நிறைய சாப்பிட வேண்டாம், கொஞ்சமாக. ஸோ இந்த மாதிரி ஒரு 10 வகையான ஃபுட்ஸை நம்ம இன்றைக்கி பார்த்துருக்கோம். இது எல்லாத்துலேயுமே நீங்கள் 2 3 டெய்லி இதை சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ நல்ல ஒரு க்ளோ தெரியும். கூடவே தண்ணியும் நிறையா குடிங்க. ஸோ இதெல்லாம் சாப்பிடும்போது ஒரு 8 glasses ஆஃப் வாட்டர் இன்றைக்கி எடுத்துருக்குமா அப்படின்னு பாருங்கள். அதுவும் நீங்கள் கம்பைன் பண்ணும்போது நீங்களே எங்களுக்கு சொல்ல போகிறீங்க எவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக இருக்குதுன்னு. கண்டிப்பாக எங்களுக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். லெஜண்ட் சரவணன் நடிக்கும் லீடர் வெற்றி நடை போடுகிறது உலகமெங்கும். மக்களின் நாடித்துடிப்பை உணர்ந்த செய்தி தொகுப்புகள், அரசியல் களத்தை உற்றுநோக்கும் கோணங்கள். உங்கள் குமுதம் நியூஸ் 24/7 லிங்க் டிஸ்கிரிப்ஷனில்.